கன்னியாகுமரி மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் அவசர மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு, தோட்டியோடு, பூதப்பாண்டி, ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 இடங்களில் 108 ஆம்புலன்ஸ் சேவை நடைமுறையில் உள்ளது. இதில் 45 பேர் டிரைவர்களாக பணிபுரிகின்றனர். இவர்களில் பாபு நேசகுமார் என்பவர் அண்மையில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சக டிரைவர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மாவட்ட கலெக்டரிடம் சென்று தங்கள் கோரிக்கையை எடுத்துக் கூறினர். அப்போது மண்டல மேலாளர் ஒருவர் தங்களை மிகவும் சிரமப்படுத்துவதாகவும் மாதம் 100 பேரையாவது ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பாபு நேசகுமாருக்கு ஆதரவாக நாங்கள் இருந்ததால் தற்போது தங்களையும் வேலை செய்ய விடாமல் நிர்வாகம் தடுப்பதாகவும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் குற்றம் சாட்டினார். சம்பள உயர்வுக்கு வேண்டியும் 8 மணி நேரம் 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக குறைக்க கோரியும், டீசல் சிக்கனத்துக்காக எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறதுக்காக வேண்டியும் ஒரு கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கொடுத்தது காரணமாட்டு அப்ப பாபு நேசகுமார் தான் இந்த மாதிரி தவறு பண்ணிருக்க இந்த செயலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாபு நேசகுமாரை வேலை நீக்கம் செய்திருக்காங்க. அதை கண்டிச்சு மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் வண்டியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி மனு கொடுத்திருக்கோம். காலை முதல் மாலை வரை ஆம்புலன்ஸை இயக்காமல் டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குமரி மாவட்டத்தில் அவசர தேவைக்காக 108 ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர்.